ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் காலிஃப்ளவர். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது மூவிஸ் தட் இன்ஸ்பயர்ட் வீடியோ கேம்ஸ். அந்த லிஸ்ட்டில் எபிசோட் 1 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கேம் 90s கிட்ஸுக்கெலாம் ரொம்ப 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 ஃபேவரட்டான வீடியோ கேம் மார்ட்டல் காம்பேட். மார்ட்டல் காம்பேட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் ஃபுல்லாக ரூபா 2 ரூபான்னு சேர்த்து வச்சுட்டு சாட்டர்டே சண்டே ஒரு 10 ரூபா சேர்த்துட்டா அது எனக்கு ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். அந்த 10 ரூபாயை எடுத்துட்டு கசின்ஸோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு அங்கே அந்த கம்ப்யூட்டரில் மார்ட்டல் காம்பேட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கே அது வேற லெவல் கைஸ். ஒவ்வொரு வாட்டி மார்ட்டல் காம்பேட் விளையாடும் போதும் அந்த ஃபினிஷிங் மூல ஃபெட்டாலிட்டின்ட்டு நம்ம கசின்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ அடிச்சு தம்சம் பண்ணும்போது ஏதோ லைஃப்லயே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். இப்ப எவ்வளவோ கேம்ஸ் வந்துட்டாலும் அந்த ஒரு ஃபீலிங் இப்ப கூட கூஸ் பம்ப்ஸ் தான் தருது. மார்ட்டல் காம்பேட்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் ரெய்டன்னா லைட்னிங். ஏன் அவன் எனக்கு ஃபேவரட்டான கேரக்டர்? ரெய்டன்னா யாரு அப்படின்னு குயிக்கா சொல்லிடுறேன். ரெய்டன் வந்து ஒரு கேப் வச்சிருப்பான், ஒரு தொப்பி வச்சிருப்பான், அப்புறம் அவனுக்கு லைட்னிங் பவர்லாம் இருக்கும். அவன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இன் மார்ட்டல் காம்பேட். அதனாலேயே நான் எப்போ கேம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனாலும் அவனை சூஸ் பண்ணிடுவேன். அவன் தான் வந்து என்னுடைய ஃபேவரட் கேரக்டர். உங்களுக்கு யாரு ஃபேவரட் கேரக்டர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த ரெய்டன் எத்தனையோ வாட்டி நான் ரெய்டனை வச்சு விளையாடி இருக்கேன். ஆனா அவன் வந்து இந்த கேமுக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டரே கிடையாது. அவன் மட்டும் கிடையாது, இந்த கேம்ல வர வில்லன், இந்த டோர்னமெண்ட் ஃபார்மேட் எதுவுமே இந்த கேமுடைய ஒரிஜினல் கான்செப்ட் கிடையாது. இது எல்லாம் ஒரு பெரிய ஃபிளாப்பான படத்துடைய கான்செப்ட் தான். ஆமா, இந்த படத்துல கர்ட் ரசல் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு ட்ரக் டிரைவரா வராரு. அவர் ஃப்ரெண்டை பார்க்க சைனா டவுன் போகும்போது அங்க 2 மந்திரவாதி கேங்குக்குள்ள நடக்கிற சண்டையில அமுலி தும்லி தான் இந்த படம். இந்த படத்துல வில்லனுடைய அடியாளங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கும், அதுவும் லைட்னிங் பவர்ஸ் இருக்கும், அதுவும் ரெய்டன் மாதிரி கேப் போட்டிருப்பானுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்துல வர வில்லனுக்கு அந்த படத்துல எத்தனை வயசு தெரியுமா? படத்துல அவனுக்கு 2000 வயசு. அவனுக்கு ஒரு கர்ஸ் இருக்கும். அந்த கர்ஸை லிஃப்ட் பண்ணணும்னா கிரீன் கலர் கண் இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணாதான் அவன் கர்ஸ் லிஃப்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கும். அதனால அவன் கிரீன் கலர் கண் இருக்கிற பொண்ணுங்களை தேடிக்கிட்டு இருப்பான். இந்த படத்துல ஒரு சீன்ல அந்த வில்லனுடைய கண்ணு, அதாவது ஐபால் பெருசா இருக்கும், நல்லா உருண்டையா. அது வந்து அப்படியே அந்த வில்லனுடைய ஏரியாஸ் ஃபுல்லா போயிட்டு இருக்கும், ஐபால் மட்டும் தனியா. அது போய் அந்த வில்லனுடைய ஏரியால யாராவது என்ட்ரி கொடுத்தாங்கன்னா அது வில்லனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அந்த டைம்ல ட்ரோன் கேமரா அதெல்லாம் இருந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1986. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஜான் கார்பெண்டர். ஜான் கார்பெண்டர் இந்த படத்துக்கு முன்னாடி ஃபேமஸான சில படங்கள் எடுத்திருக்காரு. அதாவது ஹாலோவீன், அப்புறம் த திங். ஸோ ஜான் கார்பெண்டர் மேல மக்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. பட் இந்த படம் எடுக்கும் போதே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜான் கார்பெண்டரே தூக்கிடலான்ற அளவுக்கு யோசிச்சாங்க. ஏன்னா படம் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் படம் வந்த புதுசுல நம்ம ப்ளூ சட்டமாறன் மாதிரி அப்ப இருந்த ரிவ்யூவர்ஸ்லாம் இந்த படத்தை கழுவி ஊத்திட்டாங்க. ஆடியன்ஸ் யாருமே தியேட்டருக்கு போய் இந்த படத்தையே பார்க்கல. இந்த படம் ஒரு டிசாஸ்டர், பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர். ஆனா இந்த படத்தை இப்ப பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாவும் ரொம்ப ஃபன்னாவும் நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கிற படமாவும் இருக்கு. இந்த படம் மட்டும் அப்போ ஒரு நல்லா ஓடி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவில இந்த படத்தை ஒரு 500 தடவை தமிழ் டப்பிங்ல போட்டிருப்பாங்க. மார்ட்டல் காம்பேட்ல ஒவ்வொரு வாட்டி நீங்க ரெய்டன் மட்டும் இல்ல, வேற சில கேரக்டர்ஸ் எடுத்து விளையாடும் போதும் நீங்க அந்த கேமுடைய கேரக்டரா விளையாடல, நீங்க ஒரு மூவி கேரக்டரா தான் விளையாடுறீங்க. நான் சொல்ல போற ரீசன்ஸ் எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இதுக்கு அடுத்து நீங்க மார்ட்டல் காம்பேட் விளையாட போகும்போது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா நீங்க இனிமேல் கேம் கேரக்டர்ஸ் வச்சு விளையாட போறது இல்ல, நீங்க ஒரு மூவி கேரக்டர் வச்சு விளையாட போறீங்க. இந்த படம் 1986ல ரிலீஸ் ஆகி படுமொக்கையா போச்சு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகி 6 வருஷம் கழிச்சு 2 பேரு அவங்களுடைய ஸ்டுடியோல உட்காந்துட்டு ஒரு ஆக்ஷன் கேம் தயாரிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க தான் எட் பூன் அண்ட் ஜான் தோபியாஸ். அவங்களுக்கு அந்த கேம்ல வெறும் ஃபைட்டிங் இருந்தா பத்தாது, கொஞ்சம் மேஜிக் எலிமெண்ட்ஸும் தேவைப்படுது, தண்டர் பவர், லைட்னிங் பவர் இருக்கிற ஆளுங்கெல்லாம் தேவைப்படுது.
அப்போ அவங்க எங்க போறாங்க? எஸ், நம்மளுடைய மூவிக்கு தான். மூவி பேரு பிக் ட்ரபிள் இன் லிட்டில் சைனா. கேம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் கழிச்சு டோபியாஸே இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது மார்டல் காம்பேட்டை எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு. ஆனா இந்த மார்டல் காம்பேட் கேரக்டர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு அதோடைய லிங்கை யாருமே கண்டுபிடிக்கல. ஏன்னா அந்த மூவி அப்போடவே இல்லை, யாரும் பார்க்கவே இல்லை. ரெய்டன் கேரக்டரை அந்த மூவில வில்லனுக்கு அடியாளா வர லைட்டிங் கேரக்டரை வச்சு அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி பில்ட் பண்ணாங்க. அவனுடைய லைட்டிங் பவர்ஸ் மட்டும் கிடையாது, அந்த படத்துல அவன் போட்டிருக்க தொப்பி கூட தான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வில்லன் அவனுக்கு வந்து அவன் ஒரு ஏன்ஷியன்டான மாந்திரிகவாதி. அவன் 2000 வயசு. அவனுக்கு வந்து கர்ஸ் இருக்கும். அவன் ஃபைட்டிங் டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்துவான். ரிசம்பிளன்ஸ் புரியுதா கைஸ்? ஆமா. அந்த படத்துடைய கோர் கான்செப்ட் அவன் ஃபைட்டிங் டோர்னமெண்ட் நடத்துறது, அவனுக்கு இருக்கிற மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே இந்த கேம்ல இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே எடுத்திருக்காங்க. அதான் மார்டல் காம்பேட் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஃபேவரட்டான கேமா இருக்கு. ஸோ மார்டல் காம்பேட் இந்த படத்துல இருந்து மட்டும்தான் இன்ஸ்பயர் ஆகியோ காப்பி அடிச்சோ உருவாச்சுன்னு நினைச்சீங்கன்னா இல்ல, நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸும் இருக்கு. மார்டல் காம்பேட்ல இன்னொரு ஃபேவரட் கேரக்டர் ஜானி கேஜ். பறந்து பறந்து அடிப்பான், கன்னெல்லாம் வச்சிருப்பான். அவன் மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பான். ஃபர்ஸ்ட் ஜானி கேஜா அவங்க ஆக்ட் பண்ண கூப்பிட்டது வேற யாரும் இல்ல, வேன் டாமி. வேன் டாமி படத்தை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வேன் டாமிக்குன்னு ஒரு சீரீஸ் பண்ணலாம். வேன் டாமி மாதிரியே இன்னொரு மார்டல் காம்பேட் கேரக்டர் லீ கேங். அந்த கேரக்டருடைய இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா? நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப 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 ஃபேவரட்டான 90s கிட்ஸ் உடைய த ஓஜி, த மாஸ்டர் ப்ரூஸ்லி. அவர் தான் அந்த கேமுடைய இன்ஸ்பிரேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர் டிசைன் அண்ட் ஸ்டன்ஸ். ஸோ இன் ரியாலிட்டி இனிமேல் நீங்கள் மார்டல் காம்பேட் விளையாடும் போது நீங்கள் கேமிங் கேரக்டர்ஸாக விளையாட போகிறதில்ல, ப்ரூஸ்லியாவோ வேண்டாமியாவோ பிக் ட்ரபிள் இன் லிட்டில் சைனாவில் வர கேரக்டர்ஸாவோ தான் விளையாட போகிறீங்க. உங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே மாறப்போகுது. 1986 படம் வரும்போது யாருமே பார்க்காத ஒரு படம், பிக்கஸ்ட் ஃப்ளாப்பான படம். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய கேமிங் இண்டஸ்ட்ரியே மாற்றிருக்கு. நம்மளுக்கு ஒரு பெரிய நாஸ்டாலஜியா மெமரியை கிரியேட் பண்ணியிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? நம்ம ஊரில் வந்த 1000ல் ஒரு படம்லாம் படம் ரிலீஸ் ஆனப்ப நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ், படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கல்ட் கிளாசிக்னு கொண்டாடுறோம். Here's the thing guys, everyone notices the small failures, பட் அந்த ஃபெயிலியர்ஸ் தான் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ்ன்றத யாரும் பேசுறது இல்லை. த சேம் திங் ஹேப்பன் ஃபார் பிக் ட்ரபிள் இன் லிட்டில் சைனா. தோ இட் மைட் ஹவ் பாம்ட் இன் த பாக்ஸ் ஆஃபீஸ் வென் இட் ரிலீஸ்ட், அது ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரியவே மாற்றி அமைச்சிருக்கு. இட்ஸ் அ குட் லெசன் ஃபார் அஸ் டு ரிமெம்பர். இப்போ நம்ம பண்ணுறது நம்மளுக்கு இமீடியட் ஃப்ரூட்ஸ் தராமல் இருக்கலாம். இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ கீப் கண்டினியூங் யுவர் எஃபர்ட்ஸ். ஃப்யூச்சரில் அது ஒரு வேற ஃபார்ம் எடுத்து மார்டல் காம்பேட் எப்படி சக்ஸஸ் ஆச்சோ அந்த மாதிரி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மார்டல் காம்பேட் பற்றி இன்னும் நிறைய ரகசியங்கள், இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன மார்டல் காம்பேட் கேம்ஸில் பெஸ்ட்டான மார்டல் காம்பேட் கேம் எது, எனக்கு ஃபேவரட்டான கேம் எது, இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தட் வில் இன்ஸ்பயர் மீ அண்ட் கீப் மேக்கிங் வீடியோஸ் லைக் திஸ். பிக் ட்ரபிள் இன் லிட்டில் சைனா படம் இப்போ ஸ்ட்ரீமிங்கில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை டியூபி பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம். Do what you love and thanks for watching the video. Enjoy.